எப்பவும் செய்கிற மாதிரி கேசரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி தேங்காய் பால் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் ரவா சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவு வறுத்துட்டு இப்போ ரவாவை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கும் போதே திக்கான பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்க. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு திராட்சையை பொரிச்சு எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. நல்லா நெய்யில் பொரிச்ச முந்திரி பருப்பு திராட்சையை கேசரியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட இந்த தேங்காய் பால் கேசரியை சர்வ் பண்ணுங்கள். உண்மையாக டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மிலா விங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.